இந்திய வங்கிகளில் 67,000 கோடி ரூபாய் அளவுக்கு உரிமை கோரப்படாத வைப்புத் தொகை உள்ளதாக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அதிகபட்சமாக பாரத ஸ்டேட் வங்கியில் 19,239 கோடி ரூபாய் உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐசிஐசிஐ வங்கியில் 2,063 கோடி ரூபாயும், பஞ்சாப் நேஷனல் வங்கி, கனரா வங்கி, பரோடா வங்கி, யூனியன் வங்கிகளில் தலா 5,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உரிமை கோரப்படாத வைப்புத் தொகை உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர், பழைய மற்றும் பயன்படுத்தாத வங்கிக் கணக்குகளை சரிபார்க்குமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.